ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 10 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில தெங்க நீங்க கெஞ்சங்கு எப்படி வருவான், அதனால அவனை அப்படி தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு எம்டி பேரியர் உருவாக்கி நிறைய பிளான போட்டு ரெடியா இருக்க. தெங்கன் ஒரு எம்டி டொமைன் ஓபன் பண்ண அதுக்குள்ள சொல்லி வச்ச மாதிரி தெங்கன் வருவான். அவனை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்க. இந்த பக்கம் நம்ம சோசோ வந்திருப்பாப்ல. சண்டை ஆரம்பிச்சிருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த எம்டி டஞ்சனுக்குள்ள கெஞ்சக்கு வந்ததுக்கு அப்புறம் சோசோ கெஞ்சக்குவை பார்த்துட்டு உனக்கு என்னடா வேணும், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கெஞ்சக்குவோ என்னால இங்க இருக்கிற கொஞ்சம் மனுஷங்களை தான் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் கர்ஸ்ட் சாசராவும் மாத்த முடியுது, ஆனா தெங்கனால இந்த ஒட்டு மொத்த ஜப்பான்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் கர்ஸ்ட் எனர்ஜி உள்ள சாசராவும் மாத்த முடியும். எனக்கு அந்த சக்தி வேணும். அது இருந்தாதான் நான் இங்க ஜப்பான்ல இருக்க ஒட்டு மொத்த மக்களையும் கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கிற சாசராவும் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டாவும் மாத்த முடியும். அதுவும் முக்கியமா எனக்கு அதுக்கு நிறைய மனுஷங்க பலி தேவைப்படுது. அதுக்கு தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போடுவான். ஒருவேளை அந்த மிலிட்டரிக்காரங்க எல்லாத்தையுமே பலிகடை ஆக்க போறானோ என்னவோ. அப்புறமா சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. சோசோ அவனோட அந்த பேசிங் பெட்டை வச்சு அட்டாக் பண்ண அதை கெஞ்சக்கு அசால்ட்டா டாஜ் பண்ணிட்டு அவனோட கர்ஸ் ஸ்பிரிட்டை அப்படி விடுவான் பாருங்க. நேரா போய் சோசோவை போய் அடிச்சு அவனை போய் நாக் அவுட் பண்ணிடுவான். அவ்வளவுதான், அவன் சாக நிலைமைக்கு போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு பிரதர்ஸ் எனக்கு சக்தி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவனோட மிச்சம் இருக்கிற எல்லா சக்தியும் ஒன்னா திரட்டி வாடா இப்ப சண்டைக்கு வாடா அப்படி சொல்லிட்டு ரெடியா இருந்துச்சு நிப்பான் பாருங்க. அவனுக்கு அவனோட ரெண்டு பிரதர்ஸும் நம்ம யூஜியும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்க அவனோட பேசிங் பிளட் டெக்னிக்கை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அதை அசால்ட்டா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பான் கெஞ்சக்கோ. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் பட்டாருன்னு பிடிச்ச ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி போய் மரத்து மேல உட்காந்துக்குவான். மரத்து மேல உட்காந்தவனை பார்த்துட்டு அந்த சோசோ கடுப்பா என்ன பண்ணுவான், அவனோட பிளட் பிரஷர் பவரை யூஸ் பண்ணி கையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போய் பறந்து போய் மரத்து மேல உட்காந்துருக்க சட்டையை பிடிச்சி தூக்கி தரையில போட்டு ஓங்கி மூஞ்சிலே ஒரு குத்து விடுவான் பாருங்க நம்ம சோசோ. அங்க இடமே சும்மா ரணகலமாயிரும். அவ்வளவுதான், கெஞ்சக்கு என்னடா ஆனான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். தம்பி இதெல்லாம் வேலைக்காகதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு ஜம்ப் பண்ணி போய் தூரமா நின்றுவான். அவன் தூரமா நின்று அதை பார்த்துட்டு நம்ம சோசோ இப்போ என்னோட ஃபைனல் அட்டாக் நான் விட்டுறேன்டான்னு சொல்லிட்டு சூப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளட் டெக்னிக்கை விட பார்த்தா அவன் இருக்கிற இடத்துல ஒன்றும் ஆகாது. சுத்தி இருக்கிற இடம்லாம் அப்படி நொறுங்கி போயிடும். இது என்ன பவர் அப்படின்னு பார்த்தா இது வந்து கிராவிட்டி பவருங்க, புவியீர்ப்பு விசை. அவனை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி அட்டக்கிடுவான் அந்த ஈர்ப்பு விசையை வச்சு. அவன் இருக்கிற இடத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனாலதான் இந்த சூப்பர் நோவா பவரும் நம்ம கெஞ்சக்கு ஒண்ணுமே இருக்காது. அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருப்பான் சோசோ. என்னடா என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியுமே ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டொமைனுக்குள்ள நம்ம யூகி வந்துருவா. யூகி வந்துட்டு சோசோ பார்த்துட்டு சோசோ போதும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ சூப்பராக சண்டை போட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க தெங்க நம்ம சோசோவை அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம யூகி சண்டைக்கு ரெடியா இருக்கும்போது பார்த்தா பின்னாடி யூகியோட கர்ஸ் ஸ்பிரிட் வரும். இதை நீங்க சீசன் 2லயே பாத்துக்கலாம். அதை பார்த்துட்டு கெஞ்சக்கு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கா, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கர்ஸ் ஸ்பிரிட்டை கொண்டு வருவான் பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் நம்ம யூகி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க அந்த கர்ஸ் ஸ்பிரிட்டை ஃபுட்பால் மாதிரி சுருட்டிடுவாங்க. அதோட பேரு கருடாங்க. அந்த கருடா வச்சு ஃபுட்பாலை கிக் பண்ற மாதிரி ஓங்கி